வணக்கம். கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். ஒரு தவறான முடிவு உங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றி போட்டது. வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட இக்கட்டான கட்டத்தில் யாரோ சொன்ன வார்த்தைகள் நம்பியோ அல்லது அவசரத்திலோ நீங்கள் எடுத்த அந்த ஒரே ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கை பாதையை அடிகளோடு மாற்றிவிட்டது. ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. இந்த ஒரு நிகழ்வுகள் வாழ்க்கைக்குள்ள ஏற்படும், இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வந்து சேர்ந்துவிடும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில தருணங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த தருணங்களினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே மாறிவிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது ஒரு தவறான தொழில் முதலீடாக இருக்கலாம், அல்லது தவறான ஒரு மனிதரை வாழ்க்கை துணையாகவோ கூட்டாளியாகவோ தேர்ந்தெடுத்ததாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அந்த ஒரு முடிவினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே மாறி தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த முடிவினால் ஏற்பட்ட தொடர் விளைவுகள் உங்களை ஒரு மீள முடியாத படுகொலையில் தள்ளி அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்த நாட்கள் நிச்சயமாக இருக்கும். அன்று மட்டும் நான் அந்த முடிவை எடுக்காமல் இருந்திருந்தால் இன்று என்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக இருந்திருக்குமே என்று இன்றும் நீங்கள் நினைத்து இயங்கக்கூடிய திரும்ப முடியாத ஒரு பாதை அதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் வாழ்க்கைக்குள்ள எடுத்த சின்ன சின்ன முடிவுகள் வேண்டும் என்று தவறு நடக்கும் என்று நினைத்து எடுத்தக்கூடிய முடிவுகள் கிடையாது. நீங்கள் அவசரத்திலோ அல்லது மற்ற நபர்களின் பேச்சுக்களை கேட்டோ நீங்கள் அவர்களை நம்பி எடுத்த முடிவுகளாக இருக்கும். அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளும் மிகப்பெரிய ஒரு கவலைகளையும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு அனுபவங்களை நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலுமே அதை உங்களால மறக்க முடியாத ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் அந்த அனுபவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நிச்சயமாக இருக்கும். வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளும் அதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். கடகம் ராசி என்பர்களை சில வழிகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது உங்களுக்கும் நிச்சயமாக நன்றாகவே தெரியும். சில நபர்களிடம் எல்லாத்தையுமே மனதிற்குள் இருக்கும், எல்லாத்தையும் நிச்சயமாக கூறிவிடலாம். ஆனால் சில மனிதர்களிடம் எதையுமே கூற முடியாத சூழ்நிலைகளை நீங்கள் மட்டுமே தான் வாழ்க்கைக்குள்ள பட்டு அனுபவித்திருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான வேதனைகள் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் நிச்சயமாக உருவாக்கி கொடுத்து கொண்டிருந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதை நண்பர்களிடமும் சொல்ல முடியவில்லை, குடும்பத்தினரிடமும் சொல்ல முடியவில்லை என்று நீங்கள் மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொண்ட ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்குள்ள வைத்துக்கொண்டு தினமும் அந்த வழியோடு நீங்கள் வாழ்ந்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வெளியில் எல்லோருக்கும் தைரியமாக தெரிந்த நீங்கள் தனியாக இருந்த நேரங்களில் மட்டும் மனதுக்குள் உடைந்து போயிருப்பீர்கள். இருந்தாலும் இது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குமா என்று நினைத்து பார்க்க முடியாத சில சம்பவங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஈடேறி கொண்டிருந்த தருணங்களும் அதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த காயங்கள் இப்போது ஆறும் என்று உங்களையே நீங்கள் கேட்ட சில நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தவே பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரங்க யாரிடமும் பகிர முடியாத மனச்சுமையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சுமந்து கொண்டும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். யாரிடமும் பகிர முடியாத அது மனச்சுமையாகவே இத்தனை நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள தெரிந்திருக்கும். ஜோதிடத்தில் சந்திரன் மனதை குறிக்கும் கிரகமாகவே கருதப்படுவார். அதனாலேயே மன உணர்வுகள் அதிகமாக இருக்கும் காலங்கள் சிலருக்கு சவாலாகவே இருக்கக்கூடிய ஒரு நேரங்களாக இருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் இப்பொழுது நடந்து கொண்டு யாரிடம் எதை சொல்வது யாரிடம் எதை சொல்லக்கூடாது என்று தெரியாமல் எல்லாத்தையும் மனதிற்குள்ள மட்டுமே போட்டு போட்டு குழப்பிக்கொண்ட ஒரு நபர்கள் நீங்களாகவே மாறியிருப்பீர்கள். ஆனால் எந்த இரவும் நிரந்தரம் கிடையாது. விடியல் வரும் போல மனதிற்கு மெதுவாக ஒரு ஒளி திரும்பும் நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதனையும் நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் உங்க வாழ்க்கைக்குள்ள வேண்டும். இல்லை என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும் என்பதை மனதிற்குள் இப்பொழுது நீங்கள் போட்டு வைத்து தெரிந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு உண்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள
வந்து எல்லாத்தையுமே நிச்சயமா நல்லதாகவே தேடி கொடுக்கும். இனி வரக்கூடிய கடகம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள ஒவ்வொரு நாட்களும் சக ஊழியர்களால் பொறுப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள குறைய தொடங்கும். இதுவரைக்கும் உங்கள் மீது மட்டுமே வேலை சுமையானது இருக்கின்ற ஒரு எண்ணங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பித்து விட்டது. தாயாரின் உடல் ஆரோக்கியம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு நல்ல ஒரு நிலைமைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கல்வி பணிகளில் முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படவும் ஆரம்பிக்கும். உறவினர்களின் எண்ணங்களை பற்றி நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் அதுவும் போதுமான அளவுக்கு நல்ல விதமான விஷயங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆசிரியர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தி போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான காரியங்களையும் எப்படி செய்ய வேண்டும் என்ற உண்மையையும் உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைக்கும். வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான ஒரு முடிவுகள் ஏற்பட்டு அதுவும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு விஷயத்தை இப்பொழுது தேடி கொடுக்கவும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்கும். இது எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் தொடங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களை தேடி வந்து எல்லாத்தையும் நல்லதாகவே மாற்றி கொடுக்க போகிறது. உத்தியோகத்தில் இது நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளவு தான் மாடாய் உழைத்திருந்தாலும் அதற்கான அங்கீகாரங்களோ அல்லது நல்ல ஒரு பெயர்களோ உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்காமலே உங்க வாழ்க்கைக்குள்ள போயிருந்திருக்கலாம். உங்களின் உழைப்பை மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திய காலங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கும். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து இப்போது உங்களுடைய திறமை மேல் அதிகாரிகளால் நேரடியாக கவனிக்கப்படும். அப்படிப்பட்ட நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். அந்த நேரத்தை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். உங்களுடைய நிர்வாக திறனும் இக்கட்டான சூழலை சமாளிக்கும் சாதுரியமும் அலுவலகத்தில் உங்களை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மாற்றப் போகிறது. தகுதியான பதவி உயர்வும் கௌரவமான ஊதிய உயர்வும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக தேடி வரும். சக ஊழியர்களின் பொறாமை பார்வைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் அமைதியாக உழைக்கும் மனிதராக இருந்திருக்கலாம். பாராட்டு கிடைக்காவிட்டாலும் உங்களுடைய பொறுப்பை நேர்மையாக செய்யக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்கள் தான். சில நேரங்களில் உங்களுடைய உழைப்புக்கு மற்றவர்கள் புகழ் பெற்றதாக தோன்றி உங்களுடைய மனதிற்குள் இருந்திருக்கலாம். என்னுடைய முயற்சியை யாராவது ஒரு நாள் கவனிப்பார்களோ என்ற மனதிற்குள் நீங்கள் ஏங்கி தவித்திருப்பீர்கள். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து செய்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்புகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். புதிய பொறுப்புகளும் மேலதிகாரிகளின் நம்பிக்கை அல்லது பதவி உயர்வுக்கான சில சூழல்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அமைய போகிறது. ஜோதிடத்தில் முயற்சியின் பலன் வெளிப்படும் காலங்கள் இருப்பதாக உங்க வாழ்க்கைக்குள்ள கோரப்பட்ட நேரங்கள் இப்பொழுது பலிக்க தொடங்கும். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.